வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். சுற்றுலாத்துறை அமைச்சர் உள்ள நீலகிரி சுற்றுலா தலங்களில் அடிப்படை வசதிகள் இல்லை. தேசிய உரிமைகள் கழக மாநில தலைவர் சுரேஷ் கண்ணன் உதகையில் பேட்டி. நீலகிரி மாவட்டத்தில் தற்பொழுது அமலில் உள்ள இ-பாஸ் நடைமுறையை அடுத்த ஆண்டு முதல் எளிமையாக்க வேண்டும். தேசிய உரிமைகள் கழகம் சார்பில் மாநில தலைவர் சுரேஷ் கண்ணன் வலியுறுத்தல். நீலகிரி மாவட்டம் உதகையில் தேசிய உரிமைகள் கழகம் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தேசிய உரிமைகள் கழக மாவட்ட தலைவர் குமார் வரவேற்று பேசினார். மாநில தலைவர் சுரேஷ் கண்ணன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதன்பின் செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர், நீலகிரி மாவட்டத்தில் தற்பொழுது நடைமுறையில் உள்ள இ-பாஸ் திட்டம் சாமானிய மக்களால் வரவேற்கப்படுவதாகவும், சாமானிய மக்கள் நீலகிரி மாவட்டத்திற்கு வருகை தருவதால் அடுத்த ஆண்டு முதல் இ-பாஸ் திட்டத்தை எளிமையாக்க தமிழக முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். மேலும் சுற்றுலா நகரமான உதகையில் உள்ள சுற்றுலா தலங்களில் போதிய அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லாத நிலை இருந்து வருவதாகவும், தமிழக அரசின் சுற்றுலாத்துறை அமைச்சராக உள்ளூர் அமைச்சர் இருந்து வரும் நிலையில் போதிய அடிப்படை வசதிகள் மற்றும் கட்டமைப்புகள் இல்லாதது வேதனையாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், நீலகிரி மாவட்டத்தில் தற்பொழுது அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் போதிய மருத்துவர்களும் செவிலியர்களும் இல்லாதது வருத்தம் அளிப்பதாகவும், எனவே தமிழக அரசு உடனடியாக மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மாவட்ட துணைத் தலைவர்கள் சிவக்குமார், பிருத்திவி, ரவி, மாவட்ட செயலாளர் ராஜதுரை, மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் விஜயன், மாவட்ட அமைப்பாளர் குழந்தைவேலு, சதீஷ் உள்ளிட்ட மாநில மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்.